அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அவசியமாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசர பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அதில் ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது நமக்கு உதவி செய்யறதுக்கு யாராவது வருவாங்க, ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் சில சமயங்களில் அதுபோல் உதவி கிடைக்காது. அப்படியே நடுக்கடலில் தத்தளிக்கிற மாதிரி ஒரு நிலையை நாம் உணருவோம். இதுபோல் உங்களுக்கு எப்போது என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, அது பணம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உடல்நிலை சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, மனசே ரொம்ப வெறுத்து போச்சு, எல்லாருமே துரோகம் பண்ணுறாங்க, எனக்கு எதிராக நிறைய சதி பண்ணுறாங்க, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே கண்டுபிடிக்க முடியல, மேலும் நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, என்ன முடிவு எடுக்கணும்னே தெரியல, எந்தாவது முடிவு எடுத்து அது தப்பாக போகவும் வாய்ப்பு இருக்குது, சரியாக போகவும் வாய்ப்பு இருக்குது, என்ன யாராவது ஒருத்தங்க வழி நடத்தி சரியான பாதையில் கூட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிலையிலலாம் இருப்போம். இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விஷயந்தான், இவை தாண்டி நிறையா இருக்குது. அதாவது நம்ம வாழ்க்கையை சரியாக வழி நடத்தணும் அப்படிங்கும்போது யாராவது ஒருத்தங்க வழித்துணையாக கிடச்சா நல்லா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலை எப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையானதை நீங்கள் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவி கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையை நல்ல வழியில் அது கொண்டு செல்வதற்கும் உதவியாக இருக்கும். சரி, அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நாளினுடைய சிறப்பு குறித்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஜூன் மாதத்தின் 29ஆம் தேதி, ஆணி மாதத்தின் 15ஆம் தேதி, நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஆஷாட பஞ்சமியானது இருக்குது. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த நாளை யார் ஒருத்தங்க கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாலும் அவங்க வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகிடும் அப்படின்னே சொல்லலாம். இறை வழிபாட்டின்படி இந்த சேர்க்கை இருக்குது. அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு சுக்கிர பகவானுக்குரிய 6/6 அப்படிங்கிற சேர்க்கை இருக்குது. இது இன்றைக்கோட முடியுதுங்க. இதுதான் கடைசி வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது பிரபஞ்சத்தின் பேராற்றல் சக்தி வாய்ந்த 1176 அப்படிங்கிற மாஸ்டர் ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் இருக்குது. இதனுடைய சேர்க்கையெல்லாம் எப்படி வருது என்பது குறித்து இதுக்கு முந்தைய பதிவுகள்லேயே நான் சொல்லிட்டேன். அதனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் அந்த பதிவில் பாருங்கள். இப்போ டைரெக்டாக இந்த பரிகார முறை குறித்து மட்டும் நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி இவ்வளோ சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனாலையும், வாராகி அம்மன் வழிபாட்டுக்குரிய நாளாக இருக்கிறதுனாலையும், குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்கிறதுனாலையும் இப்போ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் தேவைப்படுது. கருப்பு புள்ளிகள் இல்லாத மாதிரி ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி புதுசாக வாங்குறதும் கூட நல்லது. இல்லை இப்போ நேற்று தான் வாங்கினோம், ஃப்ரிட்ஜில் இருக்குது, அதை எடுத்துக்கலாமான்னு கேட்டால் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வாங்கினது அந்த மாதிரி பழசை நீங்கள் எடுத்துக்காதீங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை ராஜகனி, தேவகனி அப்படின்னு சொல்லுவோம். மேலும் இது உயிர் சக்தி கொண்ட ஒரு காய் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது 100% நமக்கு ரிசல்ட் கொடுத்துரும். நம்ம சொல்கிறது எல்லாத்தையுமே இது ஆகர்ஷணமும் செஞ்சு வச்சுக்கும். சுத்தமான தண்ணியில் இதை கழுவிட்டு நல்லா ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க. அடுத்தது சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கரை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எலுமிச்சம்பழம், இந்த பேனா, இதை ரெண்டையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இருக்குது அப்படின்னா நான் சொல்கிறத நீங்கள் பூஜையிலே உட்காந்துட்டு கூட செய்யலாம். வாராகி அம்மன் வழிபாடு செய்யாதவங்க ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம். இது செய்கிறதுக்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திதி தொடங்கினதுலேருந்து எப்போ வேணாலும் செய்யலாம். இருந்தாலும் நீங்கள் இப்போ மாலை இப்போ 6 மணி ஆகிடுச்சு இல்லைங்களா? இப்போ 6 மணிலேருந்து இரவு 10 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்கிறது சிறப்பு. இப்போ கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்து வச்ச இந்த எலுமிச்சம்பழத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த 3 எழுத்தை நீங்கள் எழுதுங்க. அது என்ன எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளௌம் க்ளௌம் க்ளௌம். இதுதான், இது வாராகி அம்மனுடைய சக்தி வாய்ந்த பீஜமந்திரம்ங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால் இதை நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தினுடைய மேற்பகுதியில் எழுதிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய இடது கையில் இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு வாராகி அம்மனை மனதார வேண்டிக்கிட்டு, ஓம் மரக்கலமாய் வருபவளே போற்றி, ஓம் மரக்கலமாய் வருபவளே போற்றி, ஓம் மரக்கலமாய் வருபவளே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள்.
மரக்கலமாய் வருபவளை போற்றினா என்ன அர்த்தம்னா, இப்போ கடலில் வந்து தத்தளிச்சிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு கட்டுமரம் கிடச்சா அதை அப்படியே அவன் பிடிச்சிக்கிட்டு அந்த கரைக்கு வந்து சேர்ந்துருவான் இல்லையா. அதாவது உதவி செய்ய யாருமே இல்லாத நடுக்கடலில் தத்தளிக்கிறவனுக்கு ஒரு கட்டை கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். அதுபோல் நம்மளுடைய இக்கட்டான சூழ்நிலையில் வாராகியம்மன் ஏதாவது ஒரு உருவத்தில் வந்து நம்மளை கை தூக்கி விடுவா, காப்பாற்றி விடுவா அப்படின்னு வந்து அர்த்தம். அதுக்காக தான் இதை வந்து நம்ம சொல்கிறோம். நீங்கள் சொல்ல சொல்ல இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சம்பழமானது உட்கிரகிச்சு வச்சுக்கும். இப்போ இது ரொம்ப சக்தி ஊட்டப்பட்டதாக இருக்கும். இப்போ பூஜை அறையில் சேரவங்க இது பூஜை அறையிலே நீங்கள் எப்போவுமே வச்சிடலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுங்கும் போது இதை எடுத்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு இதே மந்திரத்தையே நீங்கள் சொல்லும்போது ஏதாவது ஒரு வகையில் உடனடியாகவே உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு வந்து கிடச்சிரும். இப்படி இன்றைக்கி நீங்கள் பூஜை அறையில் வச்சு கும்பிட்ட பிறகு இதை நீங்கள் உங்களுடைய தலகாணி கடியில் வச்சுட்டு தூங்குங்க. இன்று ஒரு இரவும் இது உங்களுடைய தலகாணி கடியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க இது எங்கேயாவது ஒரு பக்கத்தில் பத்திரமா வச்சுட்டு நைட்டு தலகாணி கடியில் வச்சுட்டு தூங்குங்க. நாளைக்கு காலையில் எழுந்து நீங்கள் இதை பூஜை அறையில் வந்து வச்சிடலாம். இந்த எலுமிச்சம்பழமானது எத்தனை நாள் உங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அழுகி போகாத வரைக்கும் இருக்கட்டும். ஒரு சில எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா கெட்ட சக்திகள் வீட்டில் நிறையா இருந்ததுன்னா அது வந்து அழுகி போயிடும். அப்போ நம்ம உடனடியாகவே இதை தூக்கி எறிஞ்சிடணும். ஒரு சிலது பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய நேர்மறை ஆற்றல் இருக்கும்போது அழுகாது, காஞ்சி தான் போகும். அப்படி காஞ்சிருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை கூட வீட்டில் வச்சுக்கலாம். ஆனால் அழுகுனதை வந்து வச்சுக்கக்கூடாது. அதனால் இதை நீங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. இது அழுகிடுச்சுன்னா தூக்கி போட்டுருங்க. காஞ்சி போய் தான் இருக்குது அப்படிங்கும்போது இதை நீங்கள் அப்படியே வந்து வச்சுக்கோங்க. ஒரு மாதம் கழித்து நீங்கள் இதை தூக்கி போட்டிங்க அப்படின்னாவே போதும். ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்துருக்கக்கூடிய இந்த பஞ்சமி நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இனி எந்த கஷ்டமுமே வராது. அன்னை வாராகி எப்போதுமே உங்களைய தன்னுடைய பாதுகாப்பு வளையத்திலேயே வந்து வச்சுக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.